இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து குக்கும்பர் பேன் கேக். வெள்ளரி பிஞ்சில் வந்து பேன் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூட்ரிஷனல் ஃபேக்ட் என்னன்னாக்கா, ஜென்ரலாக நம்ம வந்து 3 தடவை சாப்பிட்றோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு சாப்பிட்றோம். அதே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக மீல் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக அது வந்து 4 to 5 times per day சாப்பிட்டோம் அப்படின்னாக்க டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெள்ளரி பிஞ்சை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், ரவை 1 கப், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், வெல்லம் வந்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அது வந்து மிக்ஸ் ஆகும். ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரைத்த வெள்ளரி பழத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவை, அதையும் வெள்ளரி பழத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து தயிர், அடுத்து வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன். இது டேஸ்ட் பார்த்தோம்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கட்லட் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்க தோசை மாதிரி ஊற்றி கூட சாப்பிடலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து குக்கும்பர் பேன் கேக்கோட இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே தாவாவில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேன் கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது அதை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் கொடுக்கலாம். சம்மர் டைமில் வந்து குக்கும்பரோட அந்த உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும் சம்மர் டைமில். இப்போ இந்த பேன் கேக் ரெடி. இந்த குக்கும்பர் பேன் கேக்ல இருக்க நியூட்ரிஷன் வேல்யூலாம் நான் சொல்றேன். இப்போ எனர்ஜி வந்து 130 கேலரி, புரோட்டீன் வந்து 3.5 கிராம், கார்போஹைட்ரேட் வந்து 22.2 கிராம், ஃபேட் வந்து 2.8 கிராம், கால்சியம் வந்து 63.9 கிராம்.